நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது யாருன்ட்டெல்லாம் தம்ப வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கெமியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. கெமி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் கோமாளியா வந்து எல்லாரையுமே சிரிக்க வச்சாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகமான்னு கேட்குற வகையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணமே இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இப்போ அவங்க ஒவ்வொரு ஷோலையும் செம்மையா கலக்கிட்டு வராங்க. அந்த வகையில சிங்கிள் பசங்க ஷோல சூப்பரா நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. அதுல எனக்கு பர்சனலா பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் எதுனா ரீக்ரியேஷன் ரவுண்ட்ல தலைவன் தலைவி இந்த ஒரு படத்துல இருந்து அவங்க பண்ணியிருந்த அந்த ஒரு பாட்டோடைய ரீக்ரியேஷன் தான் ரொம்பவே சூப்பரா இருந்தது. பார்க்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருந்தாங்க. நிறைய பேர் அதை நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயே நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஸோ நீ எல்லாம் என்ன மூஞ்சி, என்ன பல்லு, என்ன வாய், என்ன ஹேர், இப்படிலாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம். ஆனா அது எல்லாமே தான் என்னுடைய பிளஸ்ன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அண்டு நம்மளுடைய இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ற வகையில அவங்க ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெமி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கெமின்னு போட்டு ரெட் ஆர்டின்னு கொடுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் கெமியா அறிமுகமான இவங்களுடைய ரியல் நேம் வைஷாலி கெம்கர். ஸோ இவங்களை மிர்ச்சி கெமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு ஆடியன்ஸாக தான் இவங்க அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோல் வந்து உனக்கு இருக்கு, நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சிரிப்புடா ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் இவங்க ஆடியன்ஸாக போயிட்டு அதில் இவங்க ஒரு பிச்சைக்காரி ரோல் பண்ணாங்களாம். ஆனாலும் அந்த ரோலுக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்ல நல்ல ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் தான் CWC, DJD, இதுக்கப்புறம் தான் சிங்கிள் பசங்க. ஸோ DJDயில் இவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். இவங்களுக்கு என்ன இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு தான் எல்லாருமே ஷாக் ஆகிற வகையில் தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. உண்மையாலே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க தமிழ் பொண்ணு இல்லையாம். ஆனால் தமிழை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில், அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் தான் இவங்க போயிட்டு விளையாடி இருக்காங்க. அது எதில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் இந்தியாவுக்கு சில்வர் மெடலையும் இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. உண்மையாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவங்களுடைய நிறைய ஆக்சிடென்ட் அண்ட் உயிரே போகிற வகையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமாங்க, இவங்களுக்கு அந்த 11th 12th அந்த டைம்லலாம் ஆக்சிடென்ட் நடந்திருக்காம். அந்த ஆக்சிடென்ட்டால் இவங்களுடைய முகத்தில் மார்க்கு, காலில் அந்த நீ சர்ஜரிலாம் கூட பண்ணியிருக்காங்க. கொக்கோலாம் நல்லா விளையாடுவாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையே போச்சு, நீ ஒரு ஹேண்டிகேப் ஆகிடுவா அப்படின்ட்டு அந்த டாக்டரே சொல்லிட்டாங்களாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணணும். நம்மள அவங்க தானே சொன்னாங்க, நம்ம எதுவுமே சொல்லலையே, நம்மளால முடியும்ட்டு இவங்க அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்களாம். அண்ட் 2 நாள் அழுவோம், 3 நாள் அழுவோம், தனியாக என்ன பண்ண போகிறோம், வீட்டில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கிரவுண்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி இவங்களே தன்னைத்தானே தட்டி கொடுத்து ஈவினிங் ஆனால் இல்லைனா கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இருந்தாலே கிரவுண்டுக்கு கிளம்பிடுவாங்களாம். அந்த வகையில் இவங்க கொக்கோ பிளேயராகவும் இருந்திருக்காங்க, பேஸ்கெட் பால் பிளேயராகவும் இருந்திருக்காங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் இவங்க பேஸ்கெட் பாலில் வந்து இந்தியாவுக்கு சில்வர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அங்கே இருந்தவங்களாம் இவங்களை கொஞ்சம் கூட மதிக்கலையாம். என்னதான் வந்து வின் பண்ணி இருந்தாலும் என்ன இப்படி இருக்காங்களே, இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாமே இவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமா இவங்க வந்து இந்தியாவுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் போராடி இருக்காங்களாம். ஆனால் அங்கே நடந்த அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு வந்து பணம் இல்லை, ஆள் பலம் கிடையாது, பொலிட்டிக்கலாகவும் யாரும் தெரியாது, எதுக்காக நம்ம மொழியும் தெரியல, எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படணும், நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, அதை வச்சு நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த கெரியரை சூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே ஒரு நல்ல முடிவு அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல தான் இவங்க வந்து ரொம்ப பெருமையாக நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து மணி நம்ம யாருக்கிட்ட கேட்கறது, மக்கள்கிட்டே கேட்போம் அப்படி சொல்லி மக்கள்கிட்டே கேட்டாங்களாம். கிட்டத்தட்ட 2-3 நாளில் 7-8 லட்சம் அந்த மக்கள் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அதை மறக்கவே முடியாதாம். 50 ரூபாய், 100 ரூபாய் இப்படிலாம் கூட இவங்களுக்கு மணி வந்துதான். உண்மையாலே இவ்வளோ லவ் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஒரு மொமெண்ட்டை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன்ட்டு இவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. அவங்க அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் இப்போ இவங்க வந்து அவங்களுடைய கெரியரில் சாதிக்கணும், நம்மளும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கிடையில் இவங்களுக்கு காதல் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இவங்க DJDயில் வரலட்சுமி அவங்களுடைய சைல்ட்ஹுட்டில் நடந்த அந்த ஹராஸ்மெண்ட்லாம் சொல்லும் போது இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஹராஸ்மெண்ட் விஷயத்த சொல்லியிருப்பாங்க கண்ணாடியை பார்த்து. அப்போ தான் வந்து இந்த பொண்ணுக்கு
அவங்களுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய வலி இருந்ததா அப்படின்னு தான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. உண்மையாலே இங்கே பல பெண்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குது. அது எந்த துறையாக இருந்தாலும், நம்ம வந்து சினிமா துறை அப்படின்றதுனால வெளியே ரொம்ப ஈஸியாகவும் பெருசாகவும் தெரியுது. ஆனால் எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலையும் ஒரு சில ஆட்கள் இப்படி மோசமாக இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் கடந்து வந்தாதான் வாழ்க்கை. ஸோ அதே இடத்துல முடங்கி இருந்தால் அதில் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய ஸ்டோரி வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு இப்படி, அவங்களுக்கே வந்து ஆப்ரேஷன், அதெல்லாம் கடந்து ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்களாம், பல்லு இடுக்கா இருக்குமா. ஸோ அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவங்களை நிறைய பேர் வந்து கேவலப்படுத்திருக்காங்களாம். அதை சொல்லி தான் இவங்களுடைய எக்ஸே வந்து பாரு, உனக்குலாம் என்ன வாய்ஸ், நீ எல்லாம் போய் ஆர்ஜேவா ஆவியா அப்படிலாம் சொன்னாங்களாம். ஆனால் நானும் ஆவேன் ஆர்ஜே அப்படின்னு சொல்லி இப்போ மிர்ச்சி கெமி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற வகையில் தன்னைத்தானே இவங்க வந்து மெருகெடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். உண்மையாலே இவங்களை பார்க்கும் போது ஈஸி கோயிங் பீப்புள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடையவே கிடையாதுங்க. இவங்க ரொம்பவே தனக்குள்ளே வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்கிற பொண்ணு தான் இவங்க. நிறைய பேர் வந்து என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கேர் பண்ணுறது கிடையாது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப வந்து ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிங்கிள் பசங்க ஷோவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய திறமைகள், அதுவும் குறிப்பாக டிஜேல ஆடின இவங்களுடைய ஆட்டம் வேற லெவல். இப்போ ஆக்டிங்கும் வேற லெவல். கண்டிப்பாக இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் சினிமாலையும் கிடைக்கும் நம்பலாம். நல்லா இவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். அந்த எதிர்காலத்துக்காக நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம கிட்ட இது இல்லை, அது இல்லை, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து மேலே வரலாம் அப்படின்றதுக்கு முன் உதாரணமாக கெமியை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து சினிமா துறை அப்படின்றதுனால அது ஈஸியாக இருந்தாலும் அதுலேயும் நிறைய போராட்டங்கள், வலி, வேதனை இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. அது எல்லாத்தையுமே கடந்து சக்ஸஸ் ஆகிற ஒரு பர்சன் தான் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியுது. அதனால எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களுடைய திறமைகளை காட்டி, உங்களுக்கு எவ்வளோ எதிரிகள் இருந்தாலும் எவ்வளோ பேர் அகெயின்ஸ்டாக இருந்தாலும் எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள திறமை இருக்குது, உங்களாலையும் ஜெயிக்க முடியுன்றதை இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிங்கிள் பசங்க இந்த ஷோவில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.